ஐயோ வெல்ல முடியா? டேய் காலங்கத்தில் எதுக்குடா கத்திக்கிட்டு இருக்க? சதீஷ் எனக்கு வயசாயிருச்சுடா. டேய் வருஷம் ஆனால் எல்லாருக்கும் வயசாகிட்டு தான்டா இருக்கும். இது ஒரு பிரச்சனையா? அது இல்லடா, வெள்ள முடி வந்துருச்சுடா. இதுக்கப்புறம் நான் எப்படி ஆஃபீஸ் போவேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பார்ப்பேன், எனக்கு எப்படா கல்யாணம் நடக்கும்? நானும் பிரைஸ் மாதிரியே இருப்பேன் போலியே. அபி ஒரே ஒரு வெள்ள முடி தான்டா இருக்கு. அதுவும் நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் என் கண்ணுக்கே தெரியுது. பெரிய பிரச்சனை இல்லடா, ஃப்ரீயா விடுறா. உனக்கு என்னடா நீ சொல்லுவ, நல்லா கருன்னு முடி வச்சிருக்கல, நீ இப்படிலாம் நல்லா பேசுவ. ஆனா எனக்கு பாரு, இந்த சின்ன வயசுல வெள்ள முடியெல்லாம் வந்துருச்சு. என்ன யாருன்னா பார்த்தா வயசு அடிச்சுன்னு சொல்ல மாட்டாங்களா? ஐயா டேய் உனக்கு என்ன பிரச்சனை? வெள்ள முடி இருக்கிறது தானே பிரச்சனை. இரு சரி பண்றேன். சரி பண்ணிவிடியா? உனக்கு எதனா இந்த வீட்டு வைத்தியம் தெரியுமா என்ன? டேய் இதுக்கு எதுக்குடா வீட்டு வைத்தியம்? எப்படி சரி பண்றேன்னு பாரு. வா தலைய குனி. இருந்த ஒரு முடியும் காலி. போதுமா? கிளம்பு. அதுக்கே நான் வெள்ள முடிய போடுங்கண்ணா. இப்படி பண்ணா தலை ஃபுல்லா பரவி இருக்கிற முடி எல்லாமே வெள்ளையா மாறிடுமேடா. உன்னை இந்த அயன் பாக்ஸ் அடிக்கண்டா. டேய் அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா. ஆமா இவர் பெரிய டாக்டர், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்றாரு. டேய் நான் டாக்டர் இல்லை, ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய டாக்டர் இதை பற்றி சொல்லியிருக்காரு. நான் சொன்னால் நம்ப மாட்டேன், டாக்டர் சொன்னால் நம்புவில்லை. அவர் இந்த வெள்ள முடியை பற்றி உனக்கு எல்லா விஷயமும் தெளிவாக சொல்லுவார். அவர் சொன்னதுக்கப்புறம் நீ நம்பு. கிளம்பு. கரெக்ட். இன்னையோட இந்த வெள்ள முடிக்கு ஒரு முடிவு கட்டணும். வாடா. சொல்லுங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? டாக்டர் ஒரு வாரமா ஒரே மூட்டு வலி டாக்டர். மூட்டு வலியா? சார் நான் ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்டா, நான் டெர்மட்டாலஜிஸ்ட், முடிக்கு பார்க்குற டாக்டர். நீங்கள் தப்பாக நடத்து வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டாக்டர் முடிக்கு தானே பார்க்குறீங்க, அப்போ பின்ன அதுக்கு தானே வருவாங்க, தெரியாத மாதிரியே கேட்குறீங்க. என்ன டாக்டர் நீங்கள்? ஏங்க முடியிலேயே முடி கொட்டுற பிரச்சனை இருக்குது, முடி அடர்த்தியாக வளராத பிரச்சனை இருக்குது, டேண்ட்ரஃப் பிரச்சனைன்னு சொல்லி முடியில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. உங்களுக்கு முடியல எந்த பிரச்சனை? டாக்டர் இவனுக்கு வெள்ள முடி வந்துருச்சு, அதை நினச்சி ரொம்ப பயப்படுறான். அது சரியாகிறதுக்கு ஏதாவது வழி சொல்லுவீங்கன்னா இங்கே கூப்பிட்டு வந்தேன். ஒரு முடி கூட வெள்ள முடியான மாதிரி தெரியலையே. ஃப்ளாஷ்பேக். எங்க டாக்டர் இருந்த ஒரு வெள்ள முடியும் பிடிங்கிட்டான். இப்போ அது தலை பூரா பரவி தலை பூரா வெள்ள முடியாம போகுது டாக்டர். இப்போ நான் சார் இருங்க. இப்போ வெள்ளை முடி பிடுங்குனா அது தலை ஃபுல்லாக பரவி இருக்கிற முடியெல்லாம் வெள்ளை முடி ஆகுமா? இப்போ சின்ன வயசுலேயே வெள்ளை முடி, அதாவது இளைநரை பிரச்சனை வந்துச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணுறது? இப்போ வெள்ளை முடி வந்துருச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணுறது? இப்படி ஏகப்பட்ட கேள்வி இருக்கும். அந்த எல்லா கேள்விக்கும் இப்போ உங்களுக்கு தெளிவாக பதில் சொல்கிறேன். டேய் உனக்கு என்னென்ன டவுட் இருக்கோ எல்லாத்தையும் இப்போயே டாக்டர்கிட்ட தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கோ. சும்மா ஏன் மேலாம் கோவப்பட்டுட்டு இருக்க. கரெக்ட் தான், நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர். சார் ஃபஸ்ட்டு எதனால வெள்ளை முடி வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம தலையோட ஸ்கேல்புக்குள் பக்கம் வேர்கள் இருக்கும், அந்த வேர்கள் இருந்து தான் முடிகள் வந்து வளரும். பொதுவாக முடி எந்த கலர்லையுமே இருக்காது. குனி டாக்டர் எல்லாருக்குமே முடி நல்லா கருப்பு கலரில் இருக்கு, நீங்கள் தான் எந்த கலருமே இருக்காதுன்னு சொல்கிறீங்க. சொல்கிறத முழுசாக கேளுங்க சார். பொதுவாக முடி எந்த கலர்லையுமே இருக்காது. முடிக்கு மெலனின் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கிறதுனால தான் முடிக்கு வந்து கலர் கிடைக்கிது. இப்போ அந்த மெலனில் இருக்கிற யூ மெலனின் அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமாக இருந்துச்சுன்னா கருப்பு கலரில் இருக்கும். இதுவே அந்த யூ மெலனோட அளவு கம்மியாக இருந்துச்சுன்னா முடி பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்கும். ஆனால் அதுவே அந்த மெலனின் வந்து சுரக்கவே இல்லை அப்படின்னா அந்த நேரம் தான் முடி வந்து வெள்ளை கலரில் மாறுது. அதாவது மெலனின் அப்படின்ற ஒரு விஷயம் தான் முடியோட கலரை டிசைட் பண்ணுது. ஓ அப்போ இவனுக்கு மெலனின் சுரக்கலை, அதனால தான் வெள்ள முடி வந்திருக்கு. கரெக்டா டாக்டர்? ஐயோ அப்போ எனக்கு முடி பூரா வெள்ளையா மாறுமா? சார் அப்படி இல்லை. பொதுவாகவே எல்லாருக்கும் வயசு ஆக குறிப்பாக 30 வயசுக்கு மேலே இந்த மெலனின் சுரக்கிறது வந்து கம்மியாகிட்டே போகும். மெலனின் சுரக்கிறது கம்மியாகிட்டே இருந்தால் வெள்ளை முடி அதிகமாகிட்டே போகும். ஸோ அதனால எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே வெள்ளை முடிங்கிறது வரும். உங்களுக்குலாம் வாழ்க்கை ஃபுல்லாக வெள்ளை முடியே வராது அப்படின்னு யாரையுமே நம்மளால சொல்லவே முடியாது. அப்போ எல்லாரும் மாதிரி 30 வயசுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வெள்ளை முடி வரலாம்ல, இப்பயே வந்துச்சு. இந்த மெலனின் மட்டும் என் கையில் கிடைக்கிட்டோம். சார் வெள்ளை முடி வர்றதுக்கு இன்னும் சில ரீசன்ஸ்லாம் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான காரணமே ஜீனு. இப்போ உங்கள் அப்பா உங்கள் தாத்தாக்கெல்லாம் எந்த வயசுலேருந்து அவங்களுக்கு வெள்ளை முடி வந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். என்ன டாக்டர் பேசிட்டு இருக்கீங்க? நான்லாம் பிறந்தது எங்கள் தாத்தா வெள்ளை முடியோட தான் பார்த்துட்டு இருக்கேன். நானும் எங்கள் தாத்தா வெள்ள முடியோட தான் பார்த்துட்டு இருக்கேன். நானும் எங்கள் தாத்தா வெள்ளை முடியோட தான் பார்த்துட்டு இருக்கேன். என்னடா இது? என்ன டாக்டர் நீங்கள் எல்லாருமே அவங்க தாத்தாவில் வெள்ளை முடியை தான் பார்த்துருப்போம். அவங்களுக்கு எந்த வயசில் வெள்ளை முடி வந்து நமக்கு எப்படி தெரியும்? சார் நம்ம போயிட்டு பார்க்கணும்னு சொல்ல, அந்த ஜீனை பொறுத்து தான் உங்களுக்கு வெள்ளை முடி வரும்னு சொல்கிறேன். இப்போ உங்கள் அப்பா உங்கள் தாத்தாக்கெலாம் எந்த வயசுலேருந்து வெள்ளை முடி வந்துச்சோ அதை பொறுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வயசுலேருந்து வெள்ளை முடிங்கிறது வரும். ஸோ எல்லாருக்குமே அவங்களோட ஜீனை பொறுத்தும் லைஃப் ஸ்டைலை பொறுத்தும் வெள்ளை முடிங்கிறது வரும். ஓஹோ அபி கேட்டியா? உனக்கு வெள்ள முடி வந்ததுக்கு நீ காரணம் இல்லை, உங்கள் அப்பாவும் தாத்தாவும் தான்டா காரணம்.
சார் ஜீன் பிரச்சனை மட்டும் இல்லை, இன்னும் சில ரீசன்ஸ்னாலையும் வெள்ளை முடி பிரச்சனை வந்து வரலாம். என்னென்னா ஹார்மோன்ஸ் கம்மியாக இருந்தால் அதனால் வந்து வெள்ளை முடி பிரச்சனை வரலாம். விட்டமின்ஸ் கம்மியாக இருந்தால், முக்கியமாக விட்டமின் B12 இது வந்து நம்ம உடம்புல கம்மியாக இருந்துச்சுன்னா அதனால் வந்து வெள்ளை முடி பிரச்சனை வரலாம். அப்புறம் விட்டமின் D, விட்டமின் E இந்த மாதிரி விட்டமின்ஸும் நம்ம உடம்புல ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அதனாலேயே வெள்ளை முடி பிரச்சனை வரக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஏன் டாக்டர், இப்போ நீங்கள் சொன்ன இந்த விட்டமின் குறைபாடுகள் இருந்தால் தான் இந்த பிரச்சனை வரும்னா, இப்போ நான் என்னெல்லாம் சாப்பிட்டு இந்த விட்டமின்லாம் ஏற்றிக்கலாம் உடம்புல? என்னென்ன சாப்பிட்லாம்னா சீ ஃபுட்ஸு, மட்டன், சிக்கன் இதெல்லாம் சாப்பிட்லாம். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் B12 அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. அப்புறம் பால், சீஸு இதெல்லாம் சாப்பிட்லாம். ஏன்னா இதில் வந்து விட்டமின் D அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸ் மூலமாக வந்து அந்த விட்டமின்ஸ் வந்து உங்கள் உடம்புல வந்து நீங்கள் அதிகப்படுத்தலாம். இரும்பு சத்து நம்ம உடம்புல ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அதனாலையும் வந்து வெள்ளை முடி பிரச்சனை வரக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இரும்பு சத்து அதிகப்படுத்துறதுக்கு ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, முக்கியமாக இந்த பெரிய நெல்லிக்காய், கருவேப்பிலை, அதுவும் கருவேப்பிலாம் பொடி அரைச்சி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. கருவேப்பிலை பொடியா? அது எப்படி டாக்டர் பண்ணுறது? அது நான் சொன்னால் கரெக்டாக இருக்காது, சொல்லவே நீங்கள் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ கருவேப்பிலையை நல்லா ஆஞ்சி கழுவி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வடை சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய், உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இந்த மல்லி, சீரகம், ஒரு 10 காஞ்ச மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா செவக்காக வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு அதையும் நல்லா வறுத்துட்டு ஒரு மிக்சியில் போட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். எடுத்தோன்னு வச்சுக்குவேன், கருவேப்பிலை பொடி ரெடி. ஏன் டாக்டர், நீங்கள் மேலே சொன்ன மாதிரி சிக்கனு, மட்டனு, வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, அப்புறம் இந்த கருவேப்பிலை பொடி இதெல்லாம் சாப்பிட்டா அப்போ அந்த வெள்ளை முடி வராதுல்ல? அப்படி சொல்ல முடியாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜ். இப்போ உங்களுக்கு விட்டமின்ஸ் கம்மியாக இருக்கிறனால தான் வெள்ளை முடி பிரச்சனை வருது அப்படிங்கிறது தெரிய வருதுன்னா இந்த ஃபுட்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணலாம். இல்லை வேறு ரீசன்னால தான் உங்களுக்கு வெள்ளை முடி பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் பார்க்கணும். ஏன் டாக்டர், அப்போ வெள்ளை முடி வர்றதுக்கு இன்னும் நிறையா ரீசன்ஸ்லாம் இருக்கா? இருக்கு. அடுத்த ரீசன் பார்த்தீங்கன்னா இப்போ ஷாம்புலலாம் ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அதாவது அது ஒரு வகையான கெமிக்கலு. அதை வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம், அடிக்கடி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதனாலையும் இந்த வெள்ளை முடி பிரச்சனை வரக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ ஷாம்பு யூஸ் பண்ணுறப்ப ஒரு குறிப்பிட்ட அளவு, அதாவது தேவையான அளவு தான் ஷாம்புங்கிறது யூஸ் பண்ணணும். எந்த அளவு ஷாம்பு போகணும்னு கரெக்டாக சொல்லுங்கள். எந்த அளவுனா அது நான் சொன்னால் கரெக்டாக இருக்காது, சொல்லவே நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும். நம்ம ஷாம்புவை பயன்படுத்தும் போது ஒரு சின்ன 1 ரூபா காயின் அளவுக்கு அவங்கவுங்களுக்கு இருக்கிற முடிக்கு ஏற்ற மாதிரி தண்ணியில் கலந்து தான் பயன்படுத்தணும். இன்னும் சில பேர் 2வது தடவையாக ஷாம்பு போடுவாங்க. அந்த மாதிரி நம்ம அடிக்கடி பண்ணும்போது நம்ம முடி வளரக்கூடிய தன்மைகள் இருக்குல்ல, அந்த தன்மைகள் எல்லாமே குறைஞ்சு நம்ம முடி கொட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு டாக்டரே சொல்கிறாங்க. அடுத்த ரீசன் பார்த்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனை இருந்தாலும் முடிக்கு பிரச்சனை வரக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. டாக்டர், நீங்கள் இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் சரி, தைராய்டு பிரச்சனைக்கு முடி கலர் மரத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க. இப்போ இவங்க சொன்னால் நம்புவீங்க பாருங்க. எது இந்த 25 கிராம் தைராய்டு தான் எனக்கு முடி கொட்டை வைக்குது, உடம்பு டயர்ட் ஆகுதாக்கும். போமாங்கிட்டு அண்ணே, தைராய்டு என்னமோ 25 கிராம் தான், தம்மா துண்டு தான். ஆனால் இது பண்ணுற வேலை எவ்வளவோ இருக்குது. இது நம்ம உடம்புக்கு பேட்டரி மாதிரி செயல்படுது. நம்மளோட ஹார்ட் ரேட்டை பார்த்துக்கிறது இதுதான், நம்ம மூளை வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிறதும் இதுதான். அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கார்போஹைட்ரேட்டாக இருக்கட்டும், கொழுப்பாக இருக்கட்டும், ப்ரோட்டீனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம உடம்புக்கு ஆற்றலாக மாற்றுறதே இந்த தைராய்டு தான். இப்போ நம்புறீங்களா? அக்கா சொல்லிட்டு நம்பி தானே ஆகணும். இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன ரீசன்ஸ் அந்த பிரச்சனை கூட சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இருக்காது. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு இருக்கும். அந்த ரீசன்னால வெள்ளை முடி பிரச்சனை வரக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இப்போ இதை யார் சொல்ல போகிறாங்க? அதை நான் தான் சொல்ல போகிறேன். அதாவது ஸ்ட்ரெஸ்ஸு பிரச்சனை. அந்த ஸ்ட்ரெஸ்ஸு பிரச்சனை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம முடியோட வேர்களில் உள்ள மெலாசாய்ட்ஸ் வந்து பாதிக்கும். இதனாலையும் நடைமுறை பிரச்சனை வரக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சரிங்களா? அதே போல் இருக்காது. பாத்தியா, டாக்டரே நம்பால் தான்டா. நான் அப்பயே சொன்னேன் போகும்போதே அடிச்சுட்டு வரலான்ட்டு. நீ தான் டாக்டரை பார்த்து முடிச்சுட்டு அடிப்புன்னு சொன்னேன். டாக்டரே இப்போ கம்பெனி விடுவாரு, வாங்க டாக்டர் போய் அடிச்சுட்டு வந்துடும். சார் என்னை பார்த்தா எப்படி தெரியுது? எதுக்கு சொல்கிறேன்னா ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் கண்டினியூவாக இருந்துக்கிட்டே வந்தால் இதனாலையும் வெள்ளை முடி பிரச்சனை வரக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்கிறத சொல்கிறேன். ஏன் டாக்டர், இப்போ இவ்வளோ ரீசன் சொன்னீங்கல்ல, இவனுக்கு எந்த ரீசன்னால நரமுடி வந்துருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தானே நம்ம வந்திருக்கோம் டாக்டர்கிட்ட, கரெக்டாக பார்த்து சொல்லிடுவார். அதான் செக் பண்ணி பார்த்தாதாங்கிறது தெரியும். டாக்டர், இப்போ அதெல்லாம் இருக்கட்டும். இவன் புடுங்கின அந்த வெள்ளை முடியலை என் தலை பூரா வெள்ளை முடி வருமா வராதா? ஏன்னா பிரச்சனை இருக்கா இல்லையா? கரெக்டாக சொல்லுங்கள் சார். வெள்ளை முடி பிடுங்குறதுனால அது வந்து எல்லா பக்கமும் பரப்பி விட்டு இருக்கிற எல்லா முடியும் வெள்ளை முடி ஆக்கின்ற அப்படின்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு முடிக்கும் இன்னொரு முடிக்கும் கனெக்ஷனுங்கிறது இருக்காது. அதனால் முடி பிடுங்குறதுனால அது பரவலாம் செய்யாது. ஆனால் இருந்தாலும் வெள்ளை முடி வந்து பிடுங்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு இடத்துல முடியை பிடுங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வந்து ஒரு காயம் வந்து ஏற்படும். அப்புறம் அதுக்குள்ளே பாக்டீரியா போயிட்டு இன்ஃபெக்ஷன் ஆக்கி விட்றோம். அந்த இன்ஃபெக்ஷன் எல்லா பக்கமும் பரவி இருக்கிற நல்ல முடியும் வந்து இன்ஃபெக்ஷன் ஆக்கி
கட்டுறோம். அதனால் அது வெள்ளை முடியாக இருந்தாலும் சரி கருப்பு முடியாக இருந்தாலும் சரி எந்த முடியுமே நம்ம வாட்டுக்கு பிடுங்கக்கூடாது. இப்போ அவங்களுக்கு ஒரு 2-3 வெள்ளை முடி இருக்குது, பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நிறைய பேர் பார்க்குறாங்க, அசிங்கமாக இருக்கே, அப்போ என்னடா பண்ணலாம் அப்படின்னா அந்த முடியை பிடுங்காமல் அந்த வேர்களுக்கு மேலே லைட்டாக சிசரை வச்சு கட் பண்ணி விட்டாலே உங்களுக்கு வந்து வெள்ளை முடி இருக்கிறது தெரியாது. அந்த மாதிரி தான் பண்ணணுமே தவிர ஒரு முடியை வந்து பிடுங்கவே கூடாது. டேய் கேட்டியா, புடுங்க கூடாதான். ஏன் டாக்டர் இவன் பாட்டு இப்படி பிடிங்கிட்டானே, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இன்ஃபெக்ஷன்லாம் ஏன் மொத்த முடி கொட்டிடுமா? சார் அதெல்லாம் இல்லை சார், பயப்படாதீங்க. டாக்டர் இப்போ 1-2 வெள்ளை முடி இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி சிசரை வச்சு கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ அந்த நரமுடி பிரச்சனைலாம் வந்துருச்சுன்னா ஆல்ரெடி ஆன வெள்ளை முடியை திருப்பி கருப்பு முடியை மாற்ற முடியுமா? சரி பண்ணலாம். எப்படின்னா இப்போ வெள்ளை முடி எதனால வந்துச்சு, எந்த ரீசனால் வந்துச்சுங்கிற தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ தைராய்டு பிரச்சனைனால தான் வெள்ளை முடி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தைராய்டுக்கான ட்ரீட்மெண்ட்டை பார்த்து அதை சரி பண்ணாலே வெள்ளை முடி வந்து சரியாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரீசனால், நான் மேலே சொன்ன ரீசன்ஸ்னால வெள்ளை முடிங்கிற வந்திருக்கும். ஸோ அந்த ரீசனை கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சரியாக இருக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓ அப்போ என்ன விஷயம் என்ன பிரச்சனைன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணாலே இந்த வெள்ளை முடி பிரச்சனைன்றதெல்லாம் போயிடும், அப்படிதானே டாக்டர்? அப்படிதான். ஆனால் அதுவே ஜெனட்டிக் பிரச்சனைனால தான் வெள்ளை முடி வந்துச்சு அப்படின்னா அதை சரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எப்படின்னா இப்போ வயசாகிருச்சு, எனக்கு மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணி சின்ன வயசு கொண்டு வாங்கினா பண்ண முடியாதுல்ல, அந்த மாதிரி தான் ஜெனட்டிக்னால வெள்ளை முடி வந்துச்சு அப்படின்னா அதை மறுபடியும் வந்து கருப்பு முடியாக கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் டாக்டர் இவனுக்கு ஜெனட்டிக் ரீதியாக வெள்ளை முடி வந்துச்சுன்னா அப்போ இவனுக்கு சரி பண்ண முடியாதுல்ல? டேய் அவர் என்ன பிரச்சனை ஏது எதுவுமே சொல்ல, அதுக்குள்ளேயே எப்படியே சொல்லிட்டு இருக்க நீ? டாக்டர் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உண்மையிலே எனக்கு ஜெனட்டிக் மூலிமா வந்ததுன்னா அந்த பிரச்சனை சரி பண்ண முடியாதா? இருங்க சார், ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஏன் பயப்படுறீங்க, ஏன் அவசரப்படுறீங்க? உங்களுக்கு ஆச்சு பரவாயில்ல, இப்போ தானே நரைச்ச முடி பிரச்சனைங்கிறது வந்துச்சு. சில பேருக்குலாம் சின்ன வயசுலேயே 10-12 வயசுலேயே லைட்டாக 2-3 வெள்ளை முடிங்கிறது எட்டி பார்க்கும். அதாவது இளைநரை பிரச்சனைங்கிறது வந்துடும். அதை பார்த்துட்டு பயங்கரம் பயப்பட ஆரம்பிச்சுடுவாங்க. சரியே பண்ண முடியாதா, இன்னும் கொஞ்சம் வருஷத்துல எனக்கு முடி ஃபுல்லாக வெள்ளையாக மாதிரி வந்துட்டு பயங்கரம் பயப்படுவாங்க. அப்போல்லாம் பயப்படவே தேவையில்லை. டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு எதனால வெள்ளை முடி பிரச்சனைங்கிறது வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணாலே வெள்ளை முடி பிரச்சனைங்கிறது கம்ப்ளீட்டாக சரியாயிரும், பிரச்சனையே கிடையாது. டாக்டர் இப்போதைக்கு விட்டுருங்க, நாளை பின்ன வயசாகிடுச்சுன்னா வெள்ளை முடின்றது வரல, அப்போ இந்த டைலாம் சொல்கிறாங்களா அதெல்லாம் யூஸ் பண்ணலாமா? இயற்கை முறையில் வீட்டிலே டை செஞ்சு யூஸ் பண்ணுங்க, நல்லது தானே? அது எப்படின்னு இவன் உங்ககிட்ட கேட்பான், நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அது நான் சொன்னால் நல்லா இருக்காது, சொல்ல வேண்டிய சொன்னால் தான் நல்லா இருக்கும், அங்கே பாருன்னுவீங்க, அதானே? ஆமாம், அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஏங்க. அது எப்படின்றதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் அப்புறம் வீடியோட என் கார்ட்லேயும் போட்டுறோம், அதை பார்த்து தெரிஞ்சுங்க, ஆடியன்ஸ் பாவம்ல. சரி இப்போ ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? உடனே டோக்கன் போடலாம் டாக்டர். அப்படியா? அதெல்லாம் வேணாம் டாக்டர், எதுவாக இருந்தாலும் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறோம். காண்டாக்ட் பண்ணுறீங்க? சரி சரி, மறக்காமல் ரிசப்ஷனிஸ்ட்டை வந்து வாங்கிட்டு போயிருங்க கார்டு.